மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக இருப்பதால் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் மகளிர் அணியினர் நாற்று நட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்போம். பாலமுருகன், விரிவான தகவல்கள். நிச்சயமாக திருமங்கலம் தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியமாக இருப்பதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதை கண்டித்து முன்னாள் அமைச்சர் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் இன்று பேருந்து நிலையத்திற்குள் நாற்று நட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் பேருந்து நிலையம் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் இதற்கு மாற்றாக திருமங்கலம் தெற்கு தெரு பகுதியில் தற்காலிக பேருந்து நிலையம் கடந்த 5ஆம் தேதி முதல் செயல்பட்டு வருகிறது. தற்காலிக பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறைவாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு இருந்து வந்த நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் திருமங்கலம் பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் பயணிகள் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல முடியாமல் ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பேருந்துகளை பேருந்து நிலையத்திற்குள் சென்று திருப்ப முடியாத நிலையும் ஓட்டுநர்கள் கடும் அவதி அடைந்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில் இதனை தொடர்ந்து பயணம் செய்யக்கூடிய அதாவது இச்சம்பவம் குறித்து நகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை பொதுமக்கள் புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும் இன்று திருமங்கலம் தற்காலிக பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்து சேரும் சகதியுமாக இருந்த இடத்தில் நாற்று நட்டு அதிமுக மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் தற்காலிக பேருந்து நிலையம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து நகராட்சி ஆணையர் அசோக்குமார் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சரிடம் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறி தொடர்ந்து சென்றார். அதைத் தொடர்ந்து போராட்டத்தையும் கைவிட்டனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.